பேஷண்ட் சேஃப்டி இன் ஐவிஎஃப். நிறைய டைம் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட நாங்கள் கேட்கும்போது ஐவிஎஃப்ஓ இல்லை ஐயுஐயோ எனி ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு டெலிவரி பார்க்கும் போதும் அவங்களுக்கு இருக்கிற பயம் சேஃபாக இருக்குமா, வீடு மாதிரி நம்ம வீட்டில் இருக்கும்போது எவ்வளோ நிம்மதியாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பிரச்சனையோடு போகும்போது நம்ம சேஃபாக இருக்க முடியுமா இல்லையா. ஸோ இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் சேஃப்டி கோல்ஸ் ஐபிஎஸ்ஜி அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து 6 கோல் ஒரு நர்ஸாகவும் ஒரு டாக்டராகவும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இவாலுவேட் பண்ணி நம்ம இந்த 6 கோல்லையும் கரெக்டாக இருக்கோமா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணுறது உண்டு. இது என்னன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேஷண்ட்டுக்கு கரெக்டான ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்கள் ஃபைலில் ஒரு நம்பர் எழுதியிருக்கும், உங்களுக்காக ஒரு யூனிக் நம்பர் எழுதியிருக்கும். ஸோ அந்த ஐடியை வச்சு கரெக்டாக அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும், ஃபார் எக்ஸாம்பிள் ஓபியில் டாக்டர் பார்த்தாலும், பிளட் டெஸ்ட் கொடுத்தாலும், ஃபார்மசியில் மெடிசன்ஸ் வாங்கினாலும், இல்லை வார்டில் போய் ப்ரொசீஜர் பண்ணாலும் அந்த ஐடென்டிஃபிகேஷன் பேண்டை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வச்சு தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பேஷண்ட் சேஃப்டி கோல். செகண்ட் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட கரெக்டான கம்யூனிகேஷன் இருக்கிறது. நான் வந்து ஒழுங்காக எழுதி தரலை, ஓரலாக உங்களுக்கு ஒரு மெடிசன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது தப்பு. இப்போதைக்கு இருக்கிற சாஃப்ட்வேர் இனோவேஷனில் நம்மளோட சிஸ்டமில் எல்லாத்துலேயும் எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்ட் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாத்தையும் டைப் பண்ணி உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துட்டு நாங்கள் அதோட சாஃப்ட் காப்பி வச்சுருக்கோம். ஸோ இந்த ஏராவில் ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஆல் ஆர் சென்டர்ஸ் ஆர் டூயிங் திஸ் வெரி வெரி வெல். நம்ம பேஷண்ட் எல்லாருக்கும் நிம்மதியாக என்னால் ஒரு பிரிண்டட் காப்பி கொடுக்க முடியுது. இன்னும் கொஞ்ச நாள் அது ஆப்பாகவும் வரும். ஸோ உங்களுக்கு ஃபோன்லேயே எப்படி நீங்கள் ஜிபே வச்சுருக்கீங்களோ, பேடிஎம் வச்சுருக்கீங்களோ அதை மாதிரி உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனையும் வச்சுருக்க முடியும். ஸோ ரெண்டாவது சேஃப்டி கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு வி ஆர் ஸ்ட்ரைவிங் ஹார்ட் அண்ட் ஆல்மோஸ்ட் 95% we have achieved. The third one is பேஷண்ட் கிட்ட இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கிறது. எந்த ப்ரொசீஜர் பண்ணாலும் ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கணும். ஐவி லைன் போடுறதுலேருந்து, சர்ஜரி பண்ணுறதுலேருந்து, உங்களுக்கு கெத்திட்ரைசேஷன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஓடிக்கு மாதம் ஸ்வாப் அனுப்பிச்சு அது ஒழுங்காக இருக்கா, இன்ஃபெக்ஷன் எதுவும் வரலையா அப்படின்னு பார்க்கறதுலேருந்து, ஹேண்ட் ஹைஜீன் ஃபார் பேஷண்ட்ஸ், ஹேண்ட் ஹைஜீன் ஃபார் ஸ்டாஃப்ஸ், we are emphasizing and we have achieved it. Then next, நாலாவது கரெக்டான ப்ரொசீஜர் தான் நடக்குதா. இந்த பயம் நிறைய படம் எடுத்ததுனாலையும் சரி, நிறையா சீரியல்ஸ் எல்லாத்துலேயும் வந்து ஐவிஎஃப்னாலே ஏதாவது சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறதுனால நிறைய பேருக்கு பயம் இருக்குது. நாங்கள் எப்படி இந்த சேஃப்டியை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், we have triple witnessing system. ஃபஸ்ட்டு விட்னஸிங் வந்து ஒரு பேஷண்ட்டோட ஐடி நம்பரை வச்சு ஒரு ஆள் விட்னஸ் பண்ணுறது, அதை இன்னொருத்தவங்களும் கன்ஃபார்ம் பண்ணுறது டபுள் விட்னஸிங். மூணாவது விட்னஸிங் சிஸ்டம் வந்து மெஷின் விட்னஸிங் சிஸ்டம். RFID பேண்ட்ஸ் வச்சு நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து இந்த பேஷண்ட்டுக்கு தான் எக் எடுத்திருக்கோம், இந்த பேஷண்ட்டோட ஸ்பெர்ம் தான் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம், இது ரெண்டுத்தையும் கருவாக்கி அந்த க்ரைலாக் தான் டாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேயுமே ஒரு எலக்ட்ரானிக் மெடிக்கல் ரெக்கார்டும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ட்ரிபிள் விட்னஸிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுனால யூ ஹாவ் அ வெரி மச் ரிலையபிள் டேட்டா ஃப்ரம் அஸ். அண்ட் ஆஸ் அ டாக்டர் எங்களாலையும் நிம்மதியாக ஒரு நைட்டு கண்ண மூடி தூங்க முடியுதுன்னா இந்த பிரச்சனை நடக்காது அப்படின்றதுனால தான். ஸோ நீங்கள் இதை பற்றி பயப்பட வேண்டாம். நீங்களும் எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் விட்னஸிங் சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்றதை வந்து நாங்கள் கட்டாயம் உறுதிப்படுத்திக்கோங்க. இதை வந்து ஒரு லாவாகவே நம்ம இந்தியன் கவர்மெண்ட் போட்டாச்சு. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து இந்த எரர்ஸ்லாம் வராது. இந்த மூவிஸோட இந்த எரர்ஸ்லாம் ஸ்டாப் ஆகிடணும். தட் இஸ் அவர் ட்ரீம். இட்ஸ் அ நைட்மேர் ஃபார் ஆல் டாக்டர்ஸ் அண்ட் பேஷண்ட்ஸ். ஸோ இது நடக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. இதுக்கு அடுத்தது கீழே விழாமல் பார்த்துக்கிறது. பேஷண்ட் வந்து ஷிஃப்ட் பண்ணும் போதோ மயக்கத்தில் இருக்கும் போதோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறதுன்றது அடுத்த சேஃப்டி. ஸோ இந்த சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் we are 100% correct because we have a strict protocol of the slidings. அந்த பேஷண்ட் ஷிஃப்ட் பண்ணுற ட்ராலியாக இருக்கட்டும், அது எப்படி எடுக்கணும், எப்படி போடணும் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே ஃபாலோ ஆகுது. நம்ம டாக்டர் MD இஸ் அனஸ்தட்டிஸ்ட். ஸோ அவரோட ப்ரோட்டோகால்ஸ், இந்த அனஸ்தீஷியா டீமோட ப்ரோட்டோகால்ஸ் ஆர் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். ஸோ தட் we are very happy about this safety also being achieved. இது இல்லாமல் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் ஒரு ஐவிஎஃப் பண்ணால் எல்லோரும் ஃபஸ்ட்டு பயப்படுறது வந்து OHSS வருமா, வயிறு வலி வந்துடுமா, எனக்கு ஏதாவது லாங் டேர்ம் பிரச்சனை வந்துடுமான்னு. பிகாஸ் we are following a very strict protocol. OHSSன்னு வந்து இது வரைக்கும் அசைட்டிக் டேப்பிங்கோ ப்ளூரல் ஐசியூவில் அட்மிட் பண்ணியோ ஆல்மோஸ்ட் 5 years ஆகிடுச்சு. we don't have a patient who has got admitted for OHSS in our hospital. ஸோ அதனால் OHSS ஃப்ரீ கிளினிக்காக மோஸ்ட் ஆஃப் த சென்டர்ஸ் இன் இந்தியா ஆயாச்சு. அதனால் நீங்கள் OHSSக்கு பயப்பட வேண்டாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்,
ஹை அலர்ட் மெடிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்சுலின், ஹெப்பாரின், இன்ட்ராலைபிட் இல்லை ஐவிஐஜி, இந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ஐவிஎஃப்லையோ இல்லை எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு போடும்போது அதுலேயும் வி ஹாவ் அ விட்னஸிங் சிஸ்டம். எப்படி ஒரு எம்ப்ரியோவை எடுத்து நம்ம உள்ளே வைக்கும் போது இத்தனை விட்னஸிங் வச்சுருக்கோமோ, அதே மாதிரி ஹையர் அலர்ட் மெடிகேஷன்ஸ் பண்ணும்போது அங்கேயும் ட்ரிபிள் விட்னஸிங் சிஸ்டம் வச்சுருக்கோம். ஒரு டாக்டர் எழுதுனதை கரெக்டாக தான் சிஸ்டர் கொடுக்குறாங்களான்னு சொல்லி அந்த சிஸ்டரும் சைன் பண்ணுறாங்க, அவங்க கூட இருக்க இன்னொரு சிஸ்டர் சீனியர் சிஸ்டரும் சைன் பண்ணணும். ஸோ 3 பேரும் சைன் பண்ண பிறகு தான் அந்த ட்ரக் வந்து டெலிவரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரக் டெலிவரி சிஸ்டம்லேயும் ஹை அலர்ட் மெடிகேஷன்ஸ்லையும் நம்ம வந்து சேஃப்டி வச்சுருக்கோம். ஸோ வி ஆர் ஃபாலோயிங் இன்டர்நேஷ்னல் patient safety goals in all our centers and be confident, don't get afraid. Wish you all the best for all your treatments.